நியூஸ் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் பெரிய விசேஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும். மே 1ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுடைய தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் முதலீடு ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்க. ஆக இது வரைக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசியை பார்த்தாரே ஒழிய கையில் பணம் இருந்துச்சான்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இப்போ உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். ஆக நீங்கள் எதுலையாவது இது வரைக்கும் கையில் பணம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு கையில் பணம் தனம் இருக்கும். லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆக அந்த கையில் இருந்தால் கூட குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம், முதலீடுன்னு அர்த்தம், அல்லது தேவையில்லாத செலவினங்கள்னு அர்த்தம், அல்லது விரயம் நஷ்டம்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் தவிர்க்கப்படும். இதுதான் உண்மை. அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்தார் 6ஆம் இடத்துக்கு போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சூரியனும் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் வெற்றியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெற்றியை கண்டிப்பாக அடையலாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கிரகங்களாக நற்பலன்கள். ஆக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நான் பெரிய லெவலில் என்னுடைய சர்வீஸில் நான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ இனி வரும் காலங்களில் அதுலேயும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் அது பார்த்திங்கன்னா கிடைக்கும், வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு அமையும், வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே சோர்ஸஸ் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. ஆக வேலை என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், இன்னொரு பக்கம் நீங்கள் வேலையை எழுதி கொடுத்துட்டு வரணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது, அல்லது ஒரு லாங் லீவு போட வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆக கிரகங்கள் ரெண்டையுமே உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்காங்க. இங்கே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஜாபை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும். யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வரணும்னு உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வெளியே வந்துடுவீங்க. இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு யதார்த்தமான உண்மை. ஆகையினால இது விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாபில் கரியரில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. வேறு கம்பெனி மாறுறதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டெசிஷன் இந்த மாதம் எடுங்க. ஸோ இந்த மாதம் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்கள் ஓரளவுக்கு நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரே மாதிரி இருந்தாலே போதுமானது. ஸோ நீங்கள் என்ன பர்பஸ் லைஃப்பில் உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அசால்ட்னஸ் இருந்துகிட்ருக்கோம். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு லைஃப்பில் இருக்காது. அது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மாற்றி எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்காக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். எதிர்பாராத செய்திகளும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளாக இருக்கும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் உங்களுடைய லைஃபு. ஸோ ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு.
நெருங்கிய உறவினர்களால் நன்மை, இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. எதிர்பாராத பயணம் இருக்குது. ஒரு பக்கம் அந்த பயணத்தால் ட்ராவலால் வருமானம் இருக்குது. எவ்வளோ சம்பாதிக்கணுங்க அதுக்கான செலவினங்கள் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் 4ஆம் அதிபதி குருவே 6ல் இருக்கிறாரு. உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, செவ்வாய் இருக்காங்க. அப்போ யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக வாங்கலாம், வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குரு 6ல் இருக்கிறனால கடன் வாங்கி லோன் வாங்கி நீங்கள் இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், லாபங்கள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுடைய துறைகளில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக என்பது இருக்காதீங்க. கிடைச்ச வழியாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பாருங்கள். இது ரெண்டும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு இந்த மாதம் பெரிய பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும், அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் குரு உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆகையினால் வருங்காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து நீங்கள் பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் பெரிய லெவலில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சுமாராக தான் இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் இருந்தால் கூட அந்த லாபம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காகவே நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பெரிய லெவலில் மேரேஜ் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. குறிப்பாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதுலேயும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரியோ, அப்ராடோ போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதெல்லாமே வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. கலைத்துறையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை 13ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இந்த மாதம் இல்லை. ஆனாலும் கூட அரசாங்கத்தால் நீங்கள் கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும், உங்களுடைய செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்ராடில் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பாஸ்போர்ட் இது அப்ளை பண்ணியிருக்கேன், பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக எங்கெல்லாம் சிவ கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் சங்கர நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.